ஃபாத்திஹா சூரா அத்தியாயத்தினுடைய மெயின் டாபிக் என்னங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதிலெல்லாம் நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டுவாயாக. இப்போ ஃபாத்திஹா சூராவினுடைய பிரதான நோக்கமே நாம் அல்லாஹ் இடத்திலே நேர்வழி கேட்பதுதான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தல. அதுக்கப்புறம் அந்த நேர்வழிக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்கிறான். ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் செய்தாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம், உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழி அல்ல. வலல்லாலீன், வழி தவறியவர்களுடைய வழி அல்ல. நாம் நேர்வழி வேண்டும் என்கிற போது, அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவருடைய வழியாக இருக்க வேண்டும் என்கிற போது சமுதாயத்தின் கடமை என்னவாகிறது? யார் அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களோ அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டியது சமுதாயத்தின் கடமையாகிறது. ஆகிறதா இல்லையா? யார் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றார்கள் என்று தெரிந்து அவர்களுடைய வழியை விட்டு விலகி நிற்க வேண்டியது கடமையாகிறது. யார் வழிதவறி சென்றார்கள் என்று அறிந்து அவர்களுடைய பாதையை விட்டு விலகி நிற்க வேண்டியது கடமையாகதா இல்லைங்களா? இப்போ இந்த ஃபாத்திஹா சூரா வரலாறு விஷயத்தில் இந்த உம்மத்திற்கான ஆர்வமும் தேடலும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது.